வணக்க மக்களே, நான் விஜயதரன். இந்த வீடியோ பதிவை பார்க்கும்பொழுது யாருமே கோவப்படாதுங்க. நிதர்சனமான உண்மையை உங்களோட பேசணும்ன்றது இந்த வீடியோ பதிவு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இன்று தமிழ்நாட்டின் சட்டமன்றம் கூடியிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எம்எல்ஏக்கள், அதாவது மக்கள் பிரதிநிதிகள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப என்ன சொல்ற, தொலைக்காட்சியில இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஒரு சிந்தனை ஒன்று என்னன்னு சொன்னா, முதல்வர் இருக்கையில தளபதி விஜயனா இருக்காரு. இருக்கும் பொழுது நான் கொஞ்சம் யோசிச்சேன். நம்மட வயசுக்கு நான் யோசிக்கும் பொழுது ஐயா கருணாநிதி, ஜெயலலிதா அம்மா, அதுக்கு பிறகு ஓபிஎஸ், இபிஎஸ், அப்படி என்ன சொல்றது, முதல்வர்கள் இருந்த இடம் எல்லாருக்கும் தெரியும். அதில் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இருந்தாங்க. இவ்வளவு முதலமைச்சர்கள் இருந்த இடத்துல இப்ப தளபதி விஜயனா இருக்கிறாரு. நான் ஒன்று யோசித்தேன், தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. காவலன் படம் வரும்பொழுது கருணாநிதி ஐயா இருந்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய அளவில் முட்டுக்கட்டை கொடுத்தாங்க, பெரிய இடையூறு. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது என்ன சொல்றது, தலைவா படம் தலைவா படம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே நின்றுட்டு அந்த படத்தை நிப்பாட்டிட்டாங்க. வேறு மாநிலங்களில் ஓடினதால அந்த படம் வணிக ரீதியாக அவ்வளவு வெற்றி அடையலை. அப்போ ஒவ்வொரு சர்க்கார் படம் வரும்பொழுது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாங்க. அப்படி ஒவ்வொரு படம் வரும் பொழுது ஒவ்வொரு முதலமைச்சர்கள் அவருக்கு என்ன சொல்றது, எல்லா வகையிலையும் இடையூறு கொடுத்து கொண்டிருந்தாங்க தளபதி விஜயனாக்கு. நான் அப்பயே யோசிச்சேன், தளபதி விஜயனா விரும்பி அரசியலுக்கு வந்தாராண்டா எனக்கு உண்மையா ஒரு கேள்வி கொடுத்தார். ஆனா தளபதி விஜயனாவுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டமா தான் இருந்தது. இந்த அரசியல் தலைவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்களை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்துல இருந்தது. அவருடைய அன்றாட தன்னுடைய தொழில் சார்ந்து எதுவுமே செய்ய முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டாரு, நெருக்கடி கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு இடங்கள்லையும் தளபதி விஜய் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். ஒருக்கா தமிழ் சினிமா 100ன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில தளபதி விஜயனா திட்டமிட்டு என்ன சொல்றது, பின்வரிசையில தொங்கல்ல கொண்டே இருத்தியிருந்தாங்க. முன்னுக்கு ஏகப்பட்ட தளபதி விஜயனாக்கு கீழே இருந்த நடிகர்களுக்கு கூட இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனா தளபதி விஜயனா கொண்டே பின்னுக்கு இருத்தியிருந்தாங்க. உண்மையாவே அந்த இவ்வளவு தமிழ்நாட்டில் தளபதி விஜயனாவை ஒதுக்க முடியுமோ? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் செல்வாக்குல ஒருத்தர் வளர்ந்து வராரு. மக்கள் செல்வாக்குல இப்பயும் நான் சொல்றேன், தளபதி விஜயனா முதலமைச்சரானதுக்கு காரணம் முழுக்க முழுக்க மக்களை தவிர்த்து என்ன சொல்றது, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களோ யாருமே அவரை கை கொடுத்து எழுப்பினது கிடையாது. ஏன்னு சொன்னா, அவ்வளவுத்துக்கு அவர் வளர்ந்துருவாரோன்ற பதட்டத்திலேயே அவரை நோண்டி 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 எந்த நேரமும் நோண்டி கொண்டே இருந்தாங்க. இறுதியா என்ன நடந்தது, எத்தனையோ முதலமைச்சர்கள் பெரிய பெரிய கொள்கை சித்தாந்தங்களை வச்சிருந்த கட்சிகள் எல்லாத்தையுமே தூக்கி அடிச்சு சாப்பிட்டுட்டு அந்த இருக்கையில உட்கார்ந்து கொண்டிருக்காரு. உண்மையாவே நான் இப்போ யோசிச்சேன், ஒரு சினிமா நடிச்சு கொண்டு வந்த ஒரு மனுஷனை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சு இப்ப அந்த முதல் இருக்கையும் விட்டுட்டு பக்கத்துல பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையாவே வேதனையாகவும் இருக்கு. பட் இது தளபதி விஜயனா திட்டமிட்டு இந்த அரசியலுக்கு வந்தாருண்டா எனக்கு தெரியல. ஆனா தளபதி விஜயனாவை அரசியலுக்கு திணிச்சாங்க. தளபதி விஜயனாவுடைய தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலேருந்து என்ன சொல்றது, மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திச்சு, தன்னுடைய தொழில் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல நெருக்கடியை சந்திச்சு, நாளாந்தம் என்ன சொல்றது, எல்லாத்தையும் எதிர்த்து போராடி இறுதியா தமிழ்நாட்டின் உச்ச அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டை முதலமைச்சர் அவர் ஒரு நடிகரா பார்த்துட்டு, அவர் ஒரு நடிக்கட்டும், அவர் ஒரு திரைப்பட நடிகரா வந்திருக்காரு, நடிக்கட்டும்னு சொல்லி நீங்க உங்க வேலையை பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா, இப்ப அவர் நடிச்சு கொண்டு வந்திருப்பாரு, நீங்க அரசியல் வேலையை பார்த்து கொண்டு வந்திருப்பீங்க. உண்மையா நான் சொல்றேன், ஒவ்வொரு இடத்துலையுமே அரசியல்வாதிகள், அதாவது நீங்க தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் செய்த புலதான் இப்ப தமிழ்நாட்டுல தளபதி விஜயனை ஆட்சி அமைச்சிருக்கிறார். ஒரு மனிதனை சரியான முறையில நீங்கள் என்ன சொல்றது, மரியாதை கொடுக்கலன்னா நான் நினைப்பேன். என்ன பிரச்சனை, இப்ப நீங்க இவ்வளவு பேர் கவலைப்படுறீங்க, உங்களோட பதவி இழந்துட்டீங்க, அப்படி இப்படி எல்லாமே நீங்க கவலைப்படுறீங்க. அதுக்கு காரணமா நீங்க அவருடைய தொழில், நடிக்கிற தொழில், அந்த தொழிலை நீங்க நடிக்கிற தொழில செய்ய விட்டீங்களா? இல்லை. ஒவ்வொரு படம் வரும் பொழுது எவ்வளவு டார்ச்சர், எவ்வளவு நெருக்கடி, வளர்ந்துருவாரோன்னு சொல்லி அவருக்கு கொடுத்த நெருக்கடி எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாருங்க, உங்களுடைய இருக்கையில உட்கார்ந்து இருக்காரு தளபதி விஜயன். உண்மையாவே மகிழ்ச்சியா இருக்குன்னு. உண்மையாவே அவரை நெருக்கடி கொடுக்க எத்தனையோ, இப்ப இந்த முறை 2026 தேர்தலில் எத்தனையோ அரசியல் விமர்சகர்ன்ற பேர்ல தரங்கட்ட வார்த்தைகளால, கேடுகட்ட வார்த்தைகளால இழிவுபடுத்தி
முதலாவது நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, அவர் வெற்றி பெற்றதுக்கான காரணமே இந்த அரசியல் கட்சிகள் நேரடியாக விமர்சனம் வச்சிருந்தா கூட, விஜயனோட பேரை சொல்லி விமர்சனம் வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லாம போயிருக்கும். ஆனா நீங்க ஒன்றுமே பேர் சொல்லி அவரை அழைக்காம இன்னொரு நபர்கள் 2ஆம் நபர்களை வச்சு இழிவுபடுத்த முற்பட்டீங்க பாருங்க, அங்கதான் நீங்க தோற்று போனீங்க. மக்கள் அதுக்காகத்தான் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன் இந்த மனுஷனை இழிவுபடுத்துறாங்க, ஏன் இந்த மனுஷனை ஒதுக்குறாங்க, ஏன் இந்த மனுஷனை அடக்குமுறை செய்யறாங்கன்னு சொல்லித்தான் மக்கள் இவரை வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க, ஆக்கியிருக்காங்க. இது எல்லாமே காரணமா சொன்னா முதல் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள். தயவுசெய்து சொல்றேன், அவரை நிம்மதியா ஆள விடுங்க. ஆள விட நீங்க தவறுனீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் அந்த மனுஷன் ஆள வேண்டி வரும். தயவுசெய்து முதலமைச்சராகவே அவர் நிம்மதியா என்ன சொல்றது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யறதுக்கு அனுமதிங்க. அதையும் முட்டுக்கட்டை போட்டு பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. திருப்பி இந்தியாவின் பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே இறைவன் ஒரு தடவை கொண்டு மேலே கொண்டு வரோம்னு யோசிச்சுட்டாருண்டா யாராலையுமே அதை மாற்ற முடியாது. அதனால மனித நேயத்தோட மிக கண்ணியத்தோட நேர்மையா எல்லாரும் தங்களுடைய வாழ்வியலை கொண்டு போனீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனையும் வராது. இயற்கைக்கு மீறி செயற்பட்டீங்கன்னு சொன்னா இயற்கை ஒரு முடிவெடுக்கும். அதுதான் தளபதி விஜயன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிறது ஆகியிருக்காரு. உண்மையாவே நான் சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கு பார்த்தேன், யோசிச்சேன், எத்தனையோ முதலமைச்சர்கள் இருக்கு. இப்ப தளபதி விஜயன் இருக்காரு, அதுக்கு முன்னுக்கு வந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. உண்மையாவே யோசிங்க, நீங்க எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் நீங்க யோசிங்க. அவருடைய ஒவ்வொரு படம் வரும் பொழுது எவ்வளவு நெருக்கடி டார்ச்சர் கொடுத்தீங்க, எவ்வளவு பிரச்சனை கொடுத்தீங்க, அவர் மீது எவ்வளவு நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்தீங்க. அதுக்கு பிறகுதானே அவர் அரசியலுக்கு தன்னை இயலாத கட்டமாக தான் அரசியலுக்கு கால் எடுத்து வச்சாரு. அப்ப இதுக்கு ஆர் காரணம்? நீங்க தான், முழுக்க நீங்க தான். சும்மா இருந்தவர் நோண்டி சிஎம் ஆக்கி விட்டுருக்குறீங்க, அவ்வளவுதான். முதல்ல சொல்லியிருப்பாங்க இந்த வசனத்தை, நான் இப்ப சொல்லியிருக்கேன். சும்மா இருந்தவரை நோண்டி சிஎம் ஆக்கி விட்டுருக்குறீங்க, அவ்வளவுதான். இப்ப அவர் எல்லா நடிகர் மாதிரி அவரை வந்து ஃப்ரீடமா வந்து படத்தை தயாரிங்க, நடிங்க, ரிலீஸ் பண்ணுங்கன்னு விட்டுருந்தா இந்த ரஜினிகாந்த் சார் மாதிரி அந்த சினிமா கரியர் முடிய அப்படி ஓய்வு பெற்று போயிருப்பார். நீங்க வந்து அவரை போட்டு அடின்னு அடிச்சு உங்களோட பதவியையும் இழந்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கையையும் இழந்து இப்ப பாருங்க தளபதி விஜயனா உட்கார்ந்து கொண்டிருக்காரு. நீங்க கொஞ்சம் யோசிங்க, இனி வரும் காலங்களில் தளபதி விஜயனா கூட இந்த தவறு பண்ணிடக்கூடாது எந்த நடிகருக்கு. ஏன்னு சொன்னா இதோட உதாரணமாவே எடுத்துக்கொள்ளுங்க. மக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. நீங்க என்னதான் செஞ்சா கூட, என்னதான் நெருக்கடி கொடுத்தா கூட மக்கள் தான் வந்து ஒரு ஆட்சியை நிர்ணயிக்கிறது. அதன் அடிப்படையில் வந்து மக்களுக்கு பிடிச்சவர்களை என்றைக்குமே யாரும் பகைத்துக் கொள்ளாதுங்க. நான் இப்ப தளபதி விஜயனாக்கு பிறகு இன்னொரு நடிகரை மக்கள் நேசிப்பாங்க. அந்த நடிகர்ல அவருடைய தொழில் சம்பந்தமா யாருமே தலையிடக்கூடாது. என்னை பொறுத்தமட்டை நான் என்னுடைய அறிவுரை நான் சொல்லிக்கிறேன். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். இப்ப தளபதி விஜயனா வந்திருக்காரு, தளபதி விஜயனா தன்னுடைய பதவிக்கு ஆபத்து அப்படி இப்படி எல்லாம் எந்த வித சிந்தனையும் இல்லாம உங்கள் பணி வந்து மக்களுக்கான பணி, நல்ல திட்டங்களை செஞ்சா இன்றைக்குமே நீங்க வெற்றி பெற போறீங்க. இன்னொருத்தர் வருவார் வரமாட்டாரன்னு இல்லாமல் நம்ம வந்து சந்தேகப்பட்டு அவருக்கு டார்ச்சர் கொடுத்து அவர் சார்ந்த தொழில்களுக்கு நெருக்கடி கொடுத்தோம்னு சொன்னா அது எங்களுக்கு தான் இயற்கை வந்து ஆபத்தாக கொண்டு வந்து முடிச்சு விட்டுரும். எனவே முன்னாள் முதலமைச்சர்கள் தொடர்பாக எனக்கு மனசுல பட்டதை உங்களோட பகிர்ந்து கொள்றதுதான் இந்த வீடியோ பதிவு. இதை வீடியோ பார்க்குற நீங்களும் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தளபதி விஜயனா எப்படி முதல்வர் ஆனார்ன்றதை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அடிப்படையில் வந்து நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சு கொண்டா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் பேசுனது சரியா தவறான்னு சொல்லி. இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாரு.